ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்ஃபா சேனல். நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து அன்ஹெல்தி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அதே ஃப்ரைட் ரைஸை வந்து நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக வீட்லேயே எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கேரட், பீன்ஸ் அப்புறம் கேபேஜ் 3மே எடுத்திருக்கேன். காய்கறி வந்து ரொம்பவே ஃபைனாக குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும். நான் கையிலே வேணால் நீங்கள் சாப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ரீத்தி ஜோடியாக்கில் தான் வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து கேரட் பாருங்கள், ரொம்பவே குட்டி குட்டியாக அழகாக வந்துடும். பசங்க வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சிடறாங்க. ஸோ அதனால் நான் வந்து இதில் போட்டு எப்போவுமே சாப் பண்ணி எடுத்துக்கிறது. பட் பீன்ஸ் வந்து அன்ஈவன் ஷேப்பில் இருக்கும். பரவாயில்ல இருந்தாலும் அப்படின்னா நீங்கள் இதில் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் கையிலேயே ரொம்ப மெலிசாக அழகாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் கேபேஜ் வந்து நான் வந்து இந்த மாதிரி சீவலில் வச்சு சீவி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கும். ஈஸியாக வந்து வதங்கிடும். அதுக்கப்புறம் குடமிளகா வந்து நீட் வாக்கில் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நம்ம ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். ரைஸ் வடிக்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமாக வடிச்சிட்டோன்னா வந்து ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சூப்பராக வந்துடும். ஏன்னா வந்து சாதம் வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் கிண்டும் போது அது உடஞ்சிரும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நம்ம வெறையாக வடிச்சிட்டாலும் வந்து ரொம்ப குச்சி குச்சியாக இருக்கும், முழுங்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ரைஸ் மட்டும் ரொம்ப கரெக்டான இதில் வந்து வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு 90% குக் பண்ணால் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா அது வந்து குலுக்கி விட்டு அடி வரைக்கும் அந்த ஏர் போகிற மாதிரி நல்லா குலுக்கி விட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அடியில் இருக்கிற ரைஸ் வந்து வெந்துடும் நம்ம அப்படியே வச்சோன்னா. ஸோ அதுக்காக அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சிக்கன் 65 வந்து மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க ரெடி பண்ணி. அதை நான் ஆல்ரெடி 1 ஹவர் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதையும் நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது எல்லாமே ப்ரிப்பரேஷன் தான். இது எல்லாமே நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா வந்து சட்டுன்னு நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம். ஸ்கூல் கூட நம்ம ஈஸியாக காலையில் கூட ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நான் இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 3 முட்டை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 இல்லை 4 எவ்வளோ வேணால் உங்கள் இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம். முட்டை வந்து ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்ருங்க. ஏன்னா வந்து அது ஆம்லெட் மாதிரி பொரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஆயில் ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுடுங்க. அப்புறம் ஆனியன் வந்து நான் பாதி ஆனியன் தான் போட்டிருக்கேன். நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வரும்ல, அது வாங்கிட்டு அதில் அடியில் இருக்க ஆனியன் மட்டும் போடுவேன். இன்றைக்கி வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கலை. ஸோ அதனால் நான் நார்மல் ஆனியன் தான் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வெஜிடபிள்ஸ் வதங்கறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2மே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் லைட்டாக வெந்தால் போதும். ஆனால் வந்து என் பசங்க வந்து அவ்வளோவா அந்த காய்கறி வேகலைன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் நல்லாவே வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதங்கின பிறகு உங்களுக்கு வந்து கொஞ்சம் மீடியமாக ஆஃப் வேக்காடு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து காய்கறி லைட்டாக வெந்தவொடனே நீங்கள் சாதத்தை போட்டுடலாம். சாதத்தை போட்டுட்டு அதில் வந்து நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மசாலா எப்படின்னா வந்து நானே ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான். பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர், அதுக்கப்புறம் சால்ட்டு, இது எல்லாத்தையுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். இது எப்படி செய்யணும்னு வேணால் சொல்லுங்கள், நான் தனியாக அதுக்கு ஒரு ரெசிபி போடுறேன். அந்த பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோயா சாஸ் வந்து ஒரு முடி அது மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவும் அந்த அடியில் நம்ம வேக வச்ச வெஜிடபிள்ஸும் அதுக்கப்புறம் இந்த ரைஸு இது எல்லாமே கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டைலாக அது கிண்டுவாங்க. அந்த மாதிரி நம்ம கிண்டல்னாலும் கொஞ்சம் அந்த சாதம் உடையாத மாதிரி நல்லா இது பண்ணி கிண்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சு சிக்கன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கிண்டி எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும். ரொம்பவே ஹெல்தி தான். நம்ம இதில் எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்கலை. ஃப்ரைட் ரைஸ் மசாலா எதுவும் சேர்க்கலை. பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர், அப்புறம் சால்ட்டு 3 தான் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எதுலேயுமே இது வந்து அன்ஹெல்தி கிடையாது. சோயா சாஸ் வேணால் அன்ஹெல்தின்னு சில பேர் சொல்லலாம். பட் அது வந்து ஒரு மூடி ஜஸ்ட் அவ்வளோதான் சேர்க்குறோம். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செய்யலாம். எந்த டிஃப்ரென்ஸுமே டேஸ்ட்டில் வராது. ரொம்பவே பிடிக்கும். என் பசங்களுக்கு வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும். நான் இது மார்னிங் தான் செஞ்சுருக்கேன் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுக்கறக்காக. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்த்து நிறையவே தான் பசங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்து நான் ஸ்டேட்டஸில் வைக்கும் போது எனக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளோட சப்ஸ்கிரைபுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து சூடாக இருந்தால் தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் பசங்க ஸ்கூல் போன பிறகு மிச்சம் இருந்த ரைஸ் வந்து சூடு பண்ணி சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்ஃபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.